ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையிடப்பட்ட உன்னதமான நாமத்தில் இந்த கால வேளையில் வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 10வது நாள் கால தியானத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, இடைபடுவாராக, நம்மளை பலப்படுத்துவாராக. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவேல் தீர்க்க தரிசனம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொண்டு வாசிக்க போகிறோம். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனத்தை வாசித்த போது மிகுந்த ஒரு ஆனந்த சந்தோஷம் என்னுடைய உள்ளத்திலே காணப்பட்டது. வசனத்திலே வாசிக்கிறபடி பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் பயப்படாதே என்று நம்மோடு கூட பேசி விடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்களை நீக்குவதற்கு ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட பேசி வருகிறார். இந்த நாளிலும் பயப்படாதபடி தேவனுடைய சமூகத்தில் நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு, கர்த்தருடைய மகிமை உணர்ந்து அவருக்காக சிறப்போடு வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத. அதுக்கு தக்க நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்னா, அந்த வசனத்திலேயே அதற்கு பதிலை வைத்திருக்கிறார். மகிழ்ந்து களிகூறு, மகிழ்ந்து களிகூறு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லா கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் அப்படியே இல்லாமல் போக பண்ணுவதற்கு தான் பிசாசினுடைய கிரிகள் நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிறது. இந்த உலக கிரிகள் நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ மகிழ்ச்சியா தான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க மகிழ்ச்சியா தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராய் இருக்கிற தேவன் நம்மேல ரொம்ப ஒரு ஆனந்த சந்தோஷத்தோட இந்த கால வேளையில் காணப்படுகிறார். அதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மகிழ வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். ஒரு வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 37:4வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டல்களை உனக்கு அருள் செய்வார். 2 பாயிண்ட் தான் நான் சொல்ல போகிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிரு என்பது ஒரு பாயிண்ட். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை என்ன செய்வார்? அருள் செய்வார். வசனத்தில் வாசிக்கிறபடி கர்த்தருக்குள்ள நம்ம மன மகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்குள்ள எப்படி நம்ம மன மகிழ்ச்சியாய் இருக்க முடியும் என்று சொல்லி பல நேரங்களில் நம்ம குழம்பி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த உலகத்துல தேவ சமூகத்துல கொஞ்சம் நீங்க சிந்திப்பீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்தோடு உலகமாக நம்ம போய்கொண்டிருந்த நாட்கள்ல உலகத்துல அநேக சந்தோஷங்கள், அநேக மகிழ்ச்சிகள் நம்மளை மகிழ்ச்சிக்குள்ளாக மாற்றினது உண்மைதான். அந்த மகிழ்ச்சி நம்மை ஒரு 5 நிமிட மகிழ்ச்சி, இல்லது ஒரு அரை மணி நேர மகிழ்ச்சி, இல்லது ஒரு 3 மணி நேர மகிழ்ச்சி. நான் எதை சொல்வேன் என்று உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அதை குறித்து விவரிக்க நேரம் இல்லை. நல்லா கொள்ளுங்க. மகிழ்ச்சி இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு பாவம் செய்கிறவனுக்கு மகிழ்ச்சி வரத்தான் செய்கிறது. ஒரு அரை மணி நேரம் அவனுக்கு சந்தோஷம் இருக்கத்தான் செய்கிறது. அந்த ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களில் ஈடுபடும் போது ரட்சிக்கப்படாத அநேக மக்களுக்கு மகிழ்ச்சி இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நிரந்தரமான சமாதானத்தோடு கூடிய ஒரு மன மகிழ்ச்சி யாருக்கு இருக்கும் என்று சொன்னால், கர்த்தரிடத்தில் மட்டும்தான் அந்த மன மகிழ்ச்சி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நித்திய மன மகிழ்ச்சியை கொடுக்கிறவர் அவர் தான். நித்திய ஆனந்தத்தை கொடுக்கிறவர் அவர் தான். நித்திய பேரின்பம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது என்று வசனத்திலே வாசிக்கிறபடி, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, அவர் உன் வேண்டுதல்களை எல்லாம் என்ன செய்வாரு? உனக்கு அருள் செய்வார் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருக்குள்ள நீங்க மகிழ்ச்சியா இருந்து அவருடைய சமூகத்திலே வேண்டுதல் பண்ணுங்க. அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. 1 சாமுவேல் 2:1 இவ்வாறாக சொல்லுகிறது, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்று அருமையான இந்த தாயார் சொல்றாங்க. அன்னாளம்மா சொல்றாங்க, கர்த்தருக்குள் என் கொம்பு உயர்ந்திருக்கிறது, கர்த்தருக்குள் என் இருதயம் களி கூறுகிறது என்று சொல்லுகிறாங்க. இவங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் களி கூற பண்ணி இருக்கிறார். இவர்களுடைய வாழ்க்கையில அதிக பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் தேவனுடைய ஆலயத்துல போய் எப்பொழுதும் போல அவங்க அழுது கொண்டே தேவனுடைய ஆலயத்துக்கு போனாங்க. 1ஆம் அதிகாரத்துல இருக்கு. அழுது கொண்டே தேவ சமூகத்துல கடந்து சென்றவர்கள் தான். ஒவ்வொரு ஆண்டும் அழுகை தான். ஆனால் சோத்திரம், கடைசியாக அவர்கள் கடந்து சென்ற அந்த ஆண்டிலே தேவனுடைய ஆலயத்திலே போய் கண்ணீரை எல்லாம் அப்படியே தாரத்தேரையாக ஊற்றி விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இனி நான் அழக்கூடாது, இப்படியே அழுது கொண்டிருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ளாக ஒரு கலக்கம், ஒரு மனவேதனை, ஒரு போராட்டம், ஒரு நிம்மதி இல்லாத காரியம் காணப்பட்டது. ஆனால் தேவனுடைய சமூகத்துல அவங்க ஜெபம் பண்ண அவருக்குள்ளாக ஒரு மன மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்தார். இந்த ஆண்டுல எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையில ஒரு குழந்தை எனக்கு ஆண்டவர் தந்து விடுவாருங்கிறதான ஒரு விசுவாச நம்பிக்கை அவங்க உள்ளத்திலே வந்தது. அங்க இருக்கிற தேவதாசரன் சொன்னார், நீ இனி மகிழ்ச்சியா தான் இருக்கணும், நீ என்ன செய்யாதன்மை, அழுது கொண்டிராத, கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை செய்வார் என்று சொல்லி அங்க இருக்கிற ஊழியக்காரரும் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொன்ன உடனே அந்த வார்த்தையின்படியே அன்னாளமா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அளவே இல்லை குழந்தை பாக்கியத்திற்காக. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த கால வேளையில எதையோ குறித்து ஒருவேளை நீங்க கலங்கி வேதனைப்பட்டு திகைத்து போராட்டத்தோடு நீங்க காணப்படலாம். கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்க மகிழ்ச்சியா இருங்க, உங்க வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கிற ஒரு சந்தோஷம் என்ன உங்களுக்கு, கர்த்தர் கொடுக்கிற ஒரு மனமகிழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மனமகிழ்ச்சினாலே நிரம்பி கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் வேண்டுதலை வைங்க. கண்ணீர் விடுகிறது ஒரு அனுபவமா இருக்கலாம், ஆனா மனமகிழ்ச்சியா இருக்கிறது இன்னொரு அனுபவம். ஹல்லேலூயா. அப்ப மனமகிழ்ச்சி தான் நமக்கு ஒரு நித்திய விருந்து. மனமகிழ்ச்சியை தேவன் நம்முடைய உள்ளத்துல விதைத்திருக்கும் போது நாம் வேண்டாத காரியங்களுக்காக பயப்பட்டோ கவலைப்பட்டோ ஒரு காரியங்களை நம்மளால என்ன செய்ய முடியாது, ஒன்று செய்ய முடியாது. நம்முடைய சரீரத்துல கவலைப்பட்டோம்னா பயப்பட்டோம்னா ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முளத்தை நம்மளால குறைக்கவும் முடியாது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துல மனமகிழ்ச்சியா இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் என்ன செய்வாராம், நிறைவேற்ற அருள் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். முதலாவது மனமகிழ்ச்சியா இருங்க, கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அந்நாளுக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். ஒரு மகனை கொடுத்தார், மகனை கர்த்தருக்கென்று அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. அதற்கப்புறம் நிறைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ரொம்ப மன மகிழ்ச்சியாய் அவர்கள் காணப்பட்டார்கள். அதனால தான் இந்த வசனத்துல அவங்க சொல்றாங்க, அப்பொழுது அந்நாள் ஜெபம் பண்ணி நன்றி செலுத்தினாங்க ஆண்டவருக்கு. ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்லா கவனிக்க வேண்டும், இவருடைய வாழ்க்கையில இந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தினது கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு தான். கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க நீங்க மகிழ்ச்சியா தான் காணப்பட வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் அவருடைய ரட்சிப்பினால் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றாங்க. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை எந்த ஒரு பிசாசும் என்ன செய்ய முடியாது, திருட முடியாது. எந்த ஒரு வேதனை என்ன செய்ய முடியாது, திருட முடியாது. எந்த ஒரு காரியமும் திருடவே முடியாது. ஆனால் இவங்க சொல்றாங்க, கர்த்தருக்குள் என் ஆத்துமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நீங்க நம்ம வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61:10. 61:10 இந்த ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது? ஏசாயா 61:10, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். எல்லாம் நீங்க கவனிங்க, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன்னு சொல்லுகிறார். இந்த பூரிப்பு, இந்த மகிழ்ச்சி, கலிகுறுதல் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியுமா? ஒரு தேவ பிள்ளைக்கு அவர் சொல்லுகிறாரு, மணவாளன் ஆபரணங்களினால எழுத அலங்கார காரியங்களினால மணவாளனும் மணவாட்டியும் தன்னை அலங்கரித்துக் கொள்ளலாம். அதே போல அலங்கரிப்பை என் தேவன் எனக்கு தந்திருக்கிறார். அந்த அலங்கரிப்பு என்ன தெரியுமா? ரட்சிப்பின் வஸ்திரங்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் என்னத்தை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, ரட்சிப்பை ஆண்டவர் வஸ்திரமாக கொடுத்திருக்கிறார். நீதியை சால்வையாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், ரட்சிப்பை அவர் வஸ்திரங்களாக எனக்கு உடுத்தி இருக்கிறாரு, நீதிய சால்வை போல எனக்கு தந்திருக்கிறாரு. ஒரு மணவாளன் எப்படி தன்னுடைய ஆபரணங்களினால், தன்னுடைய ஆடை அலங்காரத்தினால் மனமகிழ்ச்சியாய் அந்த மனமடையில இருப்பார்களோ, அதே போல விசுவாச பிள்ளைகளா இருக்கிற நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதியின் சால்வையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீதியின் சால்வை என்று சொன்னால் எப்போதுமே கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்வதற்காகவே தேவன் அந்த நீதியை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். பரிசுத்தம் என்கிறது நீதி, அவருடைய சித்தத்தை அப்படியே செய்வது நீதி. இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன செய்கிறாரு?
யோவானிடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்துல தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிற ஒரு கிருபைகளை தேவன் நமக்கு தருகிறார். அவருடைய சமூகத்துல ரட்சிப்பு இருக்கிறது. அவருடைய சமூகத்துல நீதி நமக்குள்ளாக வாசம் பண்ணும்படியான கிரியைகளை கர்த்தர் நமக்கு தந்து விட்டார். அதனாலதான் எப்போதுமே தேவனுடைய பிள்ளைகள் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதற்கும் மனமகிழ்ச்சியா இருப்பதற்கும் நமக்கு ஏற்ற கிருபைகளை அதன் மூலமாய் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருப்பதுதான் நமக்கு பெரிய காரியங்களை தேவ சமூகத்திலிருந்து கொண்டு வரும். நீங்க மனமகிழ்ச்சியா இருந்து பாருங்க, வருகிற நாட்கள்ல பெரிய பெரிய ஒரு அற்புதங்கள், மகிமையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா என்ன செய்யும், நடந்துகிட்டே இருக்கும். நீங்க எதை கண்டும் பயப்படாதீங்க, எதை கண்டும் நீங்க குழம்பிடக்கூடாது, கவலைப்பட்டு விடக்கூடாது. நீங்க மகிழ்ச்சியா இருந்து பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இன்னும் ஒன்று, இரண்டாவது எரேமியா 33 3வது வசனம். எரேமியா 33 3வது வசனம். வசனத்திலே வாசிக்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருந்தா, களி கூர்ந்து இருந்தா, ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். கர்த்தருடைய சமூகத்துல மனமகிழ்ச்சியா இருப்பதற்கு நீங்க பயப்படாதீங்க. சிலர் சொல்லுவாங்க, ரொம்ப மனமகிழ்ச்சியா இருந்துடாத, ரொம்ப சந்தோஷமா இருந்துடாத. இன்னைக்கு சந்தோஷமா இருந்தேன்னா நாளைக்கு உன் வாழ்க்கையில நினைஞ்சிடும், துக்கம் வந்துடும். என்கிட்ட தான் நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க. ரட்சிக்கப்பட்ட புதுசுல, நம்பி ரொம்ப சந்தோஷமா இருந்துடாத, அவ பிசாசுக்கு அது பிடிக்காது, உன்னை நாளைக்கு என்ன செஞ்சிருவான், துக்கப்படுத்திடுவான், வேதனைப்படுத்திடுவான், அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்காத கர்த்தருக்குள்ள அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த வசனத்தை வாசித்த பிறகு எனக்கு ஒரு தெம்பு உண்டானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரே சொல்லுகிறார், என்னிடத்தில் நீ மன மகிழ்ச்சியாயிரு, நான் உனக்கு என்ன செய்வேன், பெரிய காரியங்களை செய்வேன். அவருடைய சமூகத்துல நீங்க மகிழ்ச்சியா இருப்பதுக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். அதனால நம்ம துக்கமாக அப்படியே சோர்ந்து போய் தோல்வி மனப்பான்மையோடு கூட இருக்க தேவையில்லை. நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பெரிய காரியங்களை செய்து கொண்டே கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. அதற்கு இரண்டாவது நம்ம என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடணும். நமக்கு ஒரு பயம் வருகிறதா, கர்த்தரை நோக்கி நீங்க நான் என்ன செய்யணும், பயம் வருகிற நேரத்திலெல்லாம் கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடணும். இயேசுவை நோக்கி ஒரு கண் தெரியாத ஒரு மனுஷன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்டான். பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அதட்டினாங்க, பயப்பட்டான் அவன். சத்தம் போட்டு கூப்பிடாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா, சொன்னாங்க. அவங்க அப்படியே சொல்லும் பொழுது கூட அவன் யாரை கண்டு பயப்படாதபடிக்கு கர்த்தரை முழு மனசோடு கூட, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு பலத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவை நோக்கி என்ன செஞ்சான், சத்தம் போட்டு கூப்பிட்டான். ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அந்த குருடன் கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அவனுக்கு நல்ல ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட, நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று திருவசனம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த வசனத்தில் வாசி, எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான கால வேளையில தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க. உங்க வாழ்க்கையில பலவிதமான பயத்தோடு நீங்க இருக்கிறீங்க, பலவிதமான வேண்டுதல்களோடு இருக்கீங்க. நீங்க உங்களுடைய எதிர்காலங்களை குறித்து பயப்பட வேண்டாம், உங்களுடைய காரியங்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுடைய சம்பவங்களை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுன்னு சொல்லி எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பயப்படாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் மன மகிழ்ச்சியா இருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவது, உங்களுக்கு பயம் வருகிற நேரத்திலாம் கர்த்தரை நோக்கி அபயமிடுங்க. கர்த்தரை நோக்கி நான் அபயமிட்டேன், கர்த்தர் என்னுடைய சத்தத்தை என்ன செய்தாரு, கேட்டார் என்று தாவீது சொல்லுகிறபடி அவருடைய சமூகத்தில் நமக்கு பயம் வருகிற நேரத்துல இயேசுவை நோக்கி சத்தமா கூப்பிட்டுருங்க. அப்படி கூப்பிட்டீங்கன்னா உங்க மன பாரம், மன வேதனை எல்லாம் அப்படி கூப்பிடும் போதே போயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கூப்பிடாம மனசுக்குள்ள வச்சிடாதீங்க, ஏசப்பா இப்படிப்பட்ட ஒரு வேதனை, இப்படிப்பட்ட ஒரு பயம் வருகிறது இயேசுவே அப்படின்னு சொல்லி நீங்க கூப்பிட்டு பாருங்க, அந்த வேதனை அப்படியே கூப்பிடும் போதே போயிடும். பெரிய காரியத்தை செய்கிற தேவனுடைய வல்லமை நம்ம மேல வரும். அவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. அப்படியே நாம் முழங்கால் படியிடுவோம் தேவ சமூகத்துல. அவர் தான் நமக்கு மன மகிழ்ச்சியை தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது.
ரட்சிப்பை எனக்கு வஸ்திரங்களாக எனக்கு உடுத்திருக்கிறாரு. நீதியின் சால்வை எனக்கு தந்திருக்கிறாரு. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்க எனக்கு கிடைப்பதாக என்று அவர் சொல்லுகிறாரு. உம்முடைய வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சின்னு சொல்லுகிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை தியானிக்கிற மனிதர்கள் பாக்கியவான்கள். வேதத்தின்படி நடக்கிற மனிதர்கள் பாக்கியவான்கள். வேதம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப மனமகிழ்ச்சியை கொண்டு வரும். தேவனுடைய சமூகம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப சமாதானத்தையும் நிம்மதியும் விடுதலையும் கொண்டு வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நீங்க ஒருவேளை பயத்தோடு காணப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். துக்கமாக இருப்பதற்கு தேவன் நம்மளை அழைக்கவில்லை. துயரமாக ஆமென் சோதனை நினைத்து வேதனையோடு இருக்க தேவன் நம்மளை அழைக்கவில்லை. மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்து பாருங்க. ஆண்டவர் அற்புதத்தின் மேல் அற்புதத்தை உங்க வாழ்க்கையில நிச்சயம் செய்வாரு. பெரிய பெரிய காரியங்களை ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில செய்வாரு. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர் என்று சொல்றவங்க நல்லா கையை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். பெரிய காரியங்களை செய்கிறார். பயப்படாதே, பயப்படாதே. பெரிய காரியங்களை இயேசு உங்களுக்கு செய்கிறார். இந்த வேளையில செய்கிறார். பயத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுடைய பயத்தை ஆண்டவர் உங்களை விட்டு பிடுங்கி எறிகிறார். உங்களை விட்டு பிடுங்கி எறிகிறார். ஹல்லேலூயா. பயத்தினாலும் பலவிதமான வேதனையினாலும் கட்டுண்டு ஆமென் அப்படியே படுத்து கொண்டிருக்கிற, வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற எல்லா தேவ ஜனங்களின் மேலும், இந்த வார்த்தையை கண்டு கொண்டிருக்கிற அனைத்து மக்கள் மேலும் கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. மகிமை இறங்குகிறது. நம்முடைய சந்தோஷத்தை திருட நினைக்கிற எல்லா வலிமைகளை ஆண்டவர் வெளியேற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ராகா ஷாகா ரியாந்தலா ரேமா கபா ரே ஷக்கரயாந்தலரே. கர்த்தருடைய விடுதலை நம்முடைய மத்தியிலே வருகிறது. மகிழ்ந்து களிகூருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற நேரம், பெரிய காரியங்களை செய்கிற நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியப்பா, 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 நன்றியப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவை எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வசனத்தின்படி நாங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு எங்களுக்கு அநேக காரியங்களை கற்று தந்து கொண்டிருக்க அதற்காக நன்றியப்பா. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருந்து உடைய ரட்சிப்பின் வல்லமே நான் நிரப்பப்பட்டு எப்பொழுதும் உம்மை நோக்கி கூப்பிட்டு நாங்கள் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நல்ல நாம ஒன்றை மகிமைப்படுவதாக இந்த ஜெபத்திலே பங்கு பெற்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.